In this episode of Franka பேசுவோம்ல நாம பார்க்க போற படம் ஜே பேபி. சுரேஷ் மாரி டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்துல ஊர்வஷி, மாறன், தினேஷ் இவங்கெல்லாம் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. சங்கர் இந்த கேரக்டர்ல தினேஷ் பிளே பண்ணியிருக்காரு. இவர் ஒரு ஷேர் ஆட்டோ டிரைவர் அண்ட் ஜே பேபியோட கடைசி பையன். செந்தில் இந்த கேரக்டர்ல மாறன் பிளே பண்ணியிருக்காரு. இவர் ஒரு பெயிண்டர் அண்ட் ஜே பேபியோட மூத்த மகன். திடீர்னு ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருக்கும் போலீஸ்ல இருந்து ஒரு கால் வருது, உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லி. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கேட்கப்படுற முதல் கேள்வி, உங்களோட அம்மா எங்க? ஜேபிபிக்கு மொத்தம் 5 குழந்தைங்க அப்படின்றதுனால மாறி மாறி ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருந்துட்டு வருவாங்க. ஸோ வேற வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு செந்திலும் சங்கரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் போலீஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியுது. ஸோ இந்த அண்ணனும் தம்பியும் வெஸ்ட் பெங்கால் போய் தங்களோட அம்மாவை கூப்பிட்டு வரணும்ன்ற சூழல் உருவாகுது. இந்த டிராவல் என்ன ஆகுது, ஏற்கனவே சண்டையில இருக்கிற அண்ணனும் தம்பியும் இந்த டிராவல் மூலமா என்ன புரிஞ்சுக்கிறாங்க அண்ட் அவங்க அம்மாவை பத்திரமா திரும்பி கூட்டு வந்தாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் ஜேபிபி படத்தோட மீதி கதை. ஜேபிபி படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆக்டிங் தான் சொல்லணும். டைட்டில் கேரக்டரான ஜேபேபியா ஊர்வஷி ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க சந்தோஷப்படுறது, கோவப்படுறது, ஸ்ட்ரெஸ்ல அவங்க பண்ணக்கூடிய காரியங்கள், தன்னோட பிள்ளைங்களை ஏதாவது சொல்லிட்டா உடனே கோவப்பட்டு பாஞ்சு சண்டைக்கு போறது, எங்க குடும்பம் உடஞ்சிடுமோ நாம தனியாயிடுவோமோ அப்படின்னு கவலைப்படுறது, இந்த மாதிரி பல உணர்வுகளை ரொம்ப அழகா வெளிக்காட்டியிருக்காங்க ஊர்வஷி. அடுத்து நல்லா இருந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா மாறனோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். எப்பவுமே காமெடி மட்டுமே பண்ணிட்டு இருக்கிற மாறன் இந்த படத்துல ஒரு சீரியஸான ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு. அதை முடிஞ்ச அளவு கன்வின்சிங்காகவும் பிளே பண்ணியிருக்காரு. அங்கங்க சில காமெடி ஒன்லைனர்ஸ் அவர் பேசினாலும் படம் முழுக்க ஒரு இரிட்டேஷனோடய வரக்கூடிய ஒரு கேரக்டர் அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்குள்ள நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வெளிப்படுத்தியிருக்கலாம். பட் ஓவராலா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல அடுத்ததா ஒரு கேரக்டர் பத்தி சொல்லணும்னா மூர்த்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருது. அவர் ஒரு சென்ட் ஆஃப் சீன்ல பண்ற பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாலுமே ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. பலருக்கும் கண்கலங்க வைக்கிறதாவே இருந்துச்சு. இந்த படம் நிஜமாலுமே நடந்த ஒரு சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அதுல உள்ள ஈவெண்ட்ஸ் எல்லாம் மேக்சிமம் இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் சுரேஷ் மாரி. கொண்டு வந்தது மட்டும் இல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவு எமோஷனலா இருக்குமோ அதே எஃபெக்டிவ்னஸை இந்த படத்துக்குள்ளேயும் கொடுத்திருக்காரு. ஒரு டிஸ்ஃபங்க்ஷனலான ஃபேமிலி, குடும்பத்துக்குள்ள இருக்கிற பல சண்டைகள், இது எல்லாமும் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லாரையும் எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு காட்டின விதமும் நல்லா இருந்துச்சு. அண்ட் மனித குணமே காயப்படுத்துறது தான், பட் அதே குணம் நல்லதும் செய்யும், நம்புங்க அப்படின்னு சொன்ன விஷயமும் நல்லா இருந்தது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ளஸ் பாயிண்ட் படத்துடைய கடைசி 20 நிமிஷம். அதுக்கு முன்னாடி உள்ள படம் ஆன் அண்ட் ஆஃபா ஒர்க் ஆகாம அப்படி போயிட்டு இருந்தாலும் அந்த கடைசியில வர்ற ஒரு 20 நிமிஷம் நமக்கு நல்ல நிறைவு தருது. இந்த படத்தோட மைனஸ் என்னன்னா, இது ஈஸிலி ஒரு மெசேஜ் ஃபில்மா ஃபிட் ஆகக்கூடிய படம். ஈவன் தோ இதுல ப்ரீச்சினஸ் கம்மியா இருந்தாலும் குடும்பம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா, அம்மா எவ்வளவு முக்கியம் தெரியுமா அப்படிங்கிறத சொல்லாம அதை ஒரு மெசேஜா சொல்ற படம். பட் அதுல உள்ள சிக்கல் என்னன்னா, இந்த படம் எமோஷ்னலி பயங்கர லவுடா இருக்கு. அஸ் அ ஃபில்மா, அஸ் அ ஆர்ட்டா இது ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ இது வழக்கமான ஒரு ஃபேமிலி டிராமாவா நம்ம கமர்ஷியலா பார்த்து வளர்ந்த படம் மாதிரியும் இல்லாம, ஒரு கலைத்தன்மை நிறைந்த படமாவும் இல்லாம, ரெண்டுக்கும் மத்தியில ஒரு குழப்பத்தோடயே தொங்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தை எஃபெக்டிவா மாத்துறதுக்கு படத்துக்குள்ளே பல பொட்டன்ஷியல் உள்ள காட்சிகள் இருந்தது. உதாரணத்துக்கு 2 மகன்களும் வெஸ்ட் பெங்கால்ல போய் தங்களோட அம்மாவை தேடும் போது ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ள அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே போவாங்க. அந்த பில்டிங் ஃபுல்லா இருக்கிற பல அம்மாக்கள் இவங்க 2 பேரையும் பார்ப்பாங்க, எக்ஸப்ட் இவங்களோட அம்மா. இந்த மாதிரி ஒரு பொயட்டிக்கான மூமெண்ட்டை நல்லா ஃப்ளஷ் அவுட் பண்ணாம ஜஸ்ட் ஒரு காட்சியா கடந்து போயிடுறாரு டைரக்டர். அண்ட் இன்னொரு விஷயம், ஜேபேபியால எவ்வளவு ட்ரபிள்ஸ் வருது, அவங்களோட குழந்தைங்க எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, இதை மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலா படம் ஃபுல்லா காட்டிட்டு ஆக்சுவல் சென்ட்ரல் கேரக்டரான ஜேபேபிக்கு என்ன இஷ்யூ, அவங்க எமோஷனலா என்ன கோ த்ரூ பண்றாங்க அப்படிங்கிறதுல எந்த தெளிவும் இல்லாம இருக்கு படம். ஈவன் தோ ஜேபேபியை மையப்படுத்தி ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் இருந்தாலும் அது அந்த கேரக்டருக்கானதாவோ அந்த கேரக்டரோட மன ஓட்டத்தை பிரதிபலிக்கிறதாவோ இல்லை. இந்த மொத்த படமும் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஒரு சீன் ரொம்ப அழுத்தமான எமோஷனலான சீனா இருக்கு, அடுத்த சீன் ரொம்ப சாதாரணமான சீனா இருக்கு. இந்த மாதிரி இன் அண்ட் அவுட்டா படத்துல பல பிளாங்க்ஸ் இருக்கு. இது ஒரு நிஜமா நடந்த சம்பவத்தோட சினிமா வடிவம். அதுல இருந்து ஈவெண்ட்ஸை எப்படி படத்துக்குள்ள கொண்டு வந்திருந்தாங்களோ அதே மாதிரி அதுல இருந்த எமோஷனையும் இன்னும் தெளிவா இன்னும் அழுத்தமா கொண்டு வந்திருந்தா இந்த படம் இன்னுமே இம்ப்ரெசிவா இருந்திருக்கும். டோனி பிரிட்டோட மியூசிக்ல படத்துல பல எமோஷனலான சாங்ஸ் இருக்கு. அதெல்லாம் நல்லா இருந்தாலும் படத்தோட ஃப்ளோவை கெடுக்கிற ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஓவராலா ஜேபேபி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்களோட மென்டல் ஹெல்த் அவங்களோட ஃபேமிலியையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. பட் அது இன்னும் கூட அழுத்தமா தெளிவா இருந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோல ஜேபேபி படம் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல வேற ஒரு படம் பத்தி பார்க்கலாம். நீங்க ஜேபேபி ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா அதை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி பிரைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.